வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் இன் டைம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்ப்போம். இந்த ஜஸ்ட் இன் டைம் வந்து யார் கேட்கணும் அப்படின்னா, இது ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து இந்த ப்ரொடக்ஷன் செக்டார் பற்றி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்கணும். காரணம் என்னன்னா, இந்த உலகமே வந்து ஜஸ்ட் இன் டைம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நோக்கி போகுது. சரி, அது என்னன்னு பார்ப்போம். 1970s இந்த கான்செப்ட் வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொயோட்டா கார் இருக்குங்க இல்லையா, அந்த கம்பெனி தான் வந்து முறை இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ முன்னெல்லாம் வந்து ஒருத்தர் கார் வந்து வாங்குறாரு அப்படின்னா, இப்போ கூட சரி, கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஷோரூமுக்கு போவோம். ஷோரூமுக்கு போயிட்டு சார் இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போய் டேரெக்டாக டிசைட் பண்ண மாட்டோம். முன்னாடியே கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்போம். இந்த கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போவோம், ஷோரூமுக்கு போவோம். அங்கே வந்து நமக்கு பிடிச்ச காரை செலக்ட் பண்ணுவோம். இல்லைனா அங்கே போனதுக்கப்புறம் கூட நம்ம டிசிஷன் மாற்றலாம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போவோம், காரை செலக்ட் பண்ணுவோம், அப்புறம் காரை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போது அந்த கம்பெனி வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, 1970s காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம், கரெக்டுங்களா, எங்கேயோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போய் வாங்குகிற இடத்துல காரை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அது வெறும் ஷோரூம் தான், பீஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் காரை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும் ஷோரூமாக. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க. இப்போது அந்த கஸ்டமர்ஸ் வந்து வாங்கலை அப்படின்னா அது ஷோரூமில் சும்மாவே இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஷோரூமில் சும்மாவே இருந்ததுன்னா அது இடத்த வந்து ஆக்கிரமிக்குது. அந்த இடத்துக்கு ரெண்ட் பே பண்ணணும், அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு லேபர், அப்புறம் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், அதுக்கு மெயின்டெனன்ஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கார் அப்படியே இருந்ததுன்னா டிப்ரிசியேஷன் கூட ஆகும். ஸோ அப்போ காரை வந்து எப்போ கஸ்டமர் கேட்குறாங்களோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லையா. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எப்போ கஸ்டமர் கேட்குறாங்களோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் காரை வந்து நம்ம சும்மா எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. யாருக்கு எவ்வளோ கார் வேணும் அப்படின்ற டிமாண்டு நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஃபோர்காஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான காரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க கொண்டு வந்தாங்க. இது வந்து ஏதோ நம்ம ரொம்ப பழைய கான்செப்ட் கூட நினைக்க வேண்டாம், இன்றைக்கி நடைமுறையில் கூட இது நடக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு போன வாரம் அமேசான் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து ஒரு விஷயம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேப்பர் வெயிட், பேப்பர்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு வெயிட் வாங்குவாங்க இல்லையா, அது வந்து நான் ஆர்டர் பண்ணேன். நீங்களே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ஆன்லைன்லாம் வரதுக்கு முன்னாடி கடைக்கு போவோம், நமக்கு தேவையான பொருளை வாங்குவோம், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அங்கே போக வேணாம், வீட்டிலேருந்தே வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு. நிறைய டைம் சேவ் பண்ணுறோம், அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்க்குறோம், ஆல்ரெடி வாங்கினவங்களோட ஃபீட்பேக்ஸ் பார்க்குறோம். இதில் நிறைய பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. சில பொருட்களுக்கு கஷ்டம், ஏன்னா வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம போய் ஃபீல் பண்ணணும், டச் பண்ணணும். துணியெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு அந்த பொருள் எங்கேருந்து வந்தது? யாராவது ஒரு ஹோல்சேலர் கொடுத்துருப்பாரு. ஹோல்சேலருக்கு எப்படி அந்த பொருள் வந்தது? யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ப்ரொடியூஸ் பண்ணது ஹோல்சேலருக்கு வருது, ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலருக்கு வருது, ரீட்டைலர்லேருந்து நீங்கள் போய் வாங்குறீங்க கஸ்டமர். இப்படி தான் நிறைய பொருட்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலர், அதுக்கப்புறம் ரீட்டைலர், அப்புறம் கஸ்டமர். இது நார்மல் செயின். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செயின்ஸ் எல்லாம் மாறிச்சு. இப்போ ப்ரொடியூசர்கிட்டேருந்து எப்படி ஒரு ஹோல்சேலருக்கு வருது? நடுவில் ஒருத்தர் இருப்பார், இன்டர்மீடியரி. ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலருக்கு எப்படி வந்துச்சு? நடுவில் ஒருத்தர் இருப்பார், இன்டர்மீடியரி. ஸோ இந்த மாதிரி நிறைய செயின்ஸ் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா. நான் இந்த பேப்பர் வெயிட் ஆர்டர் பண்ணதா சொன்னேன் இல்லையா, அதோடைய ட்ராக்கை நான் பார்த்தேன். எங்கேருந்து இந்த பொருள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது டெல்லியிலேருந்து அது ஹரியானாவுக்கு போச்சு, ஹரியானாவிலேருந்து சென்னைக்கு வந்தது. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரி ஏன் சார் அது டெல்லியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கே வரல, எதுக்கு ஹரியானா போயிட்டு சென்னைக்கு வருது அப்படின்னு. நல்லா பாருங்கள், என்ன மாதிரி 100 பேர் சென்னையிலேருந்து வேறு வேறு பொருள் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பேப்பர் வெயிட்டு ஆர்டர் பண்ணேன், இன்னொருத்தர் வந்து மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணியிருப்பார், இன்னொருத்தர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணியிருப்பார். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து இருக்கும். நான் ஆர்டர் பண்ண பேப்பர் வெயிட் வந்து டெல்லியில் மேனுஃபேக்சரிங் நடக்குது, டெல்லியில் தான் அது உருவாக்கப்படுது. இன்னொருத்தர் மொபைல் ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மொபைல் ஃபோன் வந்து மும்பையில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கலாம். இன்னொருத்தர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணுறாரு, அது கல்கட்டாவில் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அது வந்து ஹரியானாவில் போய் உட்காரும். ஹரியானாவிலேருந்து அது சென்னைக்கு டெலிவரி ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் அந்தந்த இடத்துலேருந்து டெலிவரி பண்ணால் காஸ்ட் அதிகம் இல்லையா. ஸோ என்ன ஆகும்னா எல்லா பொருளும் ஹரியானாவில் வந்து ஸ்டோர் ஆகும், ஹரியானாவிலேருந்து மொத்தமாக வந்து சென்னைக்கு டெலிவரி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. காசை சேர்க்கறதுக்காக, சேமிக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு மெத்தடாலஜி. ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் இன் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு லைவ்லி எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற பேண்டமிக் டைமுக்கு கொரோனா இருக்குங்க இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட முடியாது, பட் வந்து நீங்கள் பார்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஹோட்டலோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்களேன். அந்த ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு சில இடங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இடங்கள் வேஸ்ட், யாரும் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட போகிறதில்ல. அந்த இடத்துக்கு மேலே ஃபேன் சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஃபேன் சுற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லு சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து அங்கே உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இப்போ அவர் தேவை கிடையாது. ஏன்னா ஹோட்டலில் வந்து பொருளை உருவாக்கணும், கஸ்டமர் கிட்ட சேர்க்குறோம், இதோட முடிஞ்சு போச்சு இப்போது. ஸோ இப்போ ஒரு ஹோட்டல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா இது வந்து ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூ ஆனால் பரவாயில்ல. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக 3 வருஷமாக இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளவு ரெண்ட்டு கட்டுறோம், நமக்கு தேவையானது என்னது, சமையல் செஞ்சு அது கஸ்டமர் கிட்ட கொடுக்கணும், இதுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதும் இல்லை, ஏன்னா யாரும் வந்து உட்கார போகிறதில்ல. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வேஸ்ட் ஆகுது, அதை வந்து சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய லேபர்ஸ் தேவையில்லை. இப்போ 2-3 பேர் இருந்தால் போதும், செய்கிறதுக்கு ஒருத்தர், சப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தர். இப்போ என்ன ஆகும்னா அந்த ஹோட்டலில் வந்து காஸ்ட்டு கம்மியாகும். நீங்கள் போய் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா உடனே அந்த பொருளை செஞ்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிமாண்டு பார்ப்பாங்க, எந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. ரேராக ஒரு பொருள் நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்போ தான் செய்வாங்க. இதுவும் ஜஸ்ட் இன் டைம் தான். ஏன்னா ஜஸ்ட் இன் டைமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணி ஷோ கேஸாக வைக்கக்கூடாது. எப்போ வந்து அதுக்கு டிமாண்டு தேவைப்படுதோ, எப்போ வந்து கஸ்டமர் எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சார் இப்படி ஸ்டார்ட் பண்ணால் லேட் ஆகாதானா, லேட் ஆகும். ஆனால் பொருள் வேஸ்ட் ஆகாது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா டொயோட்டா தான் இது வந்து ஆரம்பித்தாங்க. கார் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமர் கிட்டேருந்து அந்த டிமாண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்கி அதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கணும். அப்போ இதில் ரொம்ப எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சப்ளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்ளை அப்படின்னா ஒரு பொருள் ஒருத்தர் கேட்குறாருன்னா உடனே அந்த பொருளை செய்யணும்னா அந்த பொருள் செய்கிறதுக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காரை உருவாக்குறதுக்கே 30,000 பொருட்கள் தேவைப்படும். சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் சேர்த்தா தான் கார் பார்க்குறதுக்கு ஒன்று தான், பட் அதுக்குள்ளே 30,000 பொருட்கள் இருக்கும். ஸோ அப்போது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சென்டரில் எப்போ கார் வேணும்னு கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து இணைக்கணும் அந்த 30,000 பொருட்களை. ஸோ அப்போ அவங்க சப்ளையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும், இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக பாஸ் பண்ணி உடனே வந்து ரியாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து கஸ்டமர்கிட்ட சேர்க்கணும். இதுதான் ஜஸ்ட் இன் டைம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா, இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. ஆட்டோமேஷன் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து இந்த கணக்கு போடுவாங்க இல்லையா, அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். இப்போது அதுக்கு பதிலாக டேலின்னு ஒன்று வந்துடுச்சு. டேலியும் வந்து நம்மள மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து நோட் புக்கில் அக்கௌண்ட்ஸ் போடுறத விட 10 மடங்கு வேகத்தில் டேலி சாஃப்ட்வேர் வந்து பண்ணுது. கரெக்டுங்களா. இப்போ 10 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க, அந்த 10 பேர் செய்கிற வேலையை இன்னும் கம்மி நேரத்தில் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுது. ஒரு ஆள் இருந்தால் போதும். அப்போ என்ன ஆகுதுன்னா 9 பேருக்கு வேலை போகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். எப்பயுமே வந்து ஒரு புது ஆட்டோமேஷன் வருது அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் அதில் எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதாவது யாருக்கு இந்த சாஃப்ட்வேர் தெரியுதோ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். எல்லா ஆட்டோமேஷன்ஸ்லையுமே நீங்கள் புதுசாக எந்த ஒரு ஆட்டோமேஷன் வந்தாலுமே, இப்போ கார் மேனுஃபேக்சரிங்கை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து மிஷின் பண்ணுது. ஒரு காரை செய்கிறதுக்கு இன்னொரு மிஷின். ஸோ அப்போ என்ன ஆகுனா மிஷின்ஸ் அதிகமாக இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் வேலை போயிடும். வேலை போச்சு அப்படின்னா அந்த மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறது யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். இது ஜஸ்ட் இன் டைமில் எப்படி வந்து நமக்கு பொருந்தும்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல் எக்ஸாம்பிள் பார்த்தோம், லைவ் எக்ஸாம்பிளை நான் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷோரூம் இருக்குது, பைக் ஷோரூம். அவங்க வந்து கார் கேட்டோன்னா கொடுப்பாங்க. கார் 1-2 வச்சுருப்பாங்க எப்பயாவது. அந்த பைக் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அங்கே வந்து 60 பைக்ஸ் நிற்கும். எனக்கு தெரிஞ்சவர் வச்சுருக்காரு, 60 பைக்ஸ் வந்து நிற்கும். அப்பப்போ கார் நிற்கும், ஒரு கார் இல்லை 2 கார் இருக்கும். பெரிய ஷோரூம். இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேல்ஸ் வந்து நிறைய அஃபெக்ட் ஆச்சு. ஏன் சேல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியாக போட்டாங்க. பாதி சம்பளமே வந்து ட்ராக் பண்ணாங்க. நிறைய அரியர் வச்சாங்க. 3 மாதத்துக்கு சம்பளம் இல்லாதவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ அப்போ என்னாச்சுன்னா சம்பளம் கம்மியாக இருக்கும்போது ஒருத்தரால் செலவு பண்ண முடியாது. ஸோ எஸ்பெஷலி அந்த 2020 ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட சம்பளம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ கம்மியானவொன்னே அவங்களால வாங்க முடியல. அது பைக் ஷோரூமில் நல்லா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா சேல்ஸே கிடையாது, யாரும் கார் வாங்குறதில்ல, பைக் வாங்குறதில்ல, வீட்டிலே தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு பைக் கார் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அந்த 60 பைக் இருந்தது இல்லையா,
அது அப்படியே தான் இருந்தது. அப்பப்போ 2-3 பேர் வாங்கினாங்க, பட் அப்படியே வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்போ அவர் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணார்னா 2021 எதுக்கு நம்ம இவ்வளோ பைக்கை நிற்க வைக்கணும், எதுக்கு இவ்வளோ பெரிய ஷோரூமு, இந்த ஷோரூமை ஏன் நம்ம வந்து ஒரு குட்டி ஆஃபீஸ் மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணார்னா எல்லா பைக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு குடோனில் போட்டார். குடோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒட்டி ஒட்டி வண்டியை வந்து வச்சுட்டார். இப்போ என்ன பண்ணார்னா அவர் ஆஃபீஸே வெக்கேட் பண்ணிட்டார். அவர் அந்த இடம் ஷோரூம் வச்சிருந்தாலும் அதை வெக்கேட் பண்ணிட்டு ஒரு குட்டி ஆஃபீஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா சாஃப்ட் காப்பியும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுட்டார். இந்த பைக்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு இந்த பைக் வேணும்னா நாங்கள் குடோன்லேருந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா எங்ககிட்ட இருக்கிற வண்டி எல்லாத்தையும் தூக்கி நாங்கள் குடோனில் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் ஆகிறோம். நாளைக்கு ஒரு கஸ்டமர் வந்து சார் எனக்கு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்லெட்டை கொடுப்பீங்க. புக்லெட்டில் இந்த வண்டி எனக்கு வேணும், ஹோண்டா ஷைன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வந்து அவர் வச்சிருக்கிற குடோன்லேருந்து எடுத்து கொடுத்துருவார். சார் இதுக்கும் ஷோரூமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஷோரூம் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஷோரூம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றப்போ அதை வந்து கரெக்டாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்கும். இப்போ இது எதுவுமே கிடையாது. இப்போ அந்த கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னா காசு சேமிக்கப்படும். காசு சேமிக்கப்படுறதுனால அந்த கம்பெனியோடைய வரவு அதிகமாகும், ப்ராஃபிட் அதிகமாகும். கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா கம்பெனி நாளைக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு வேறு ஒரு பொருட்களில் டீலர்ஷிப் பண்ணுவாங்க. இப்போ பைக் பண்ணுறாங்களே நாளைக்கு காரும் சேர்த்து அதிகமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் இன் டைம் எங்கே வந்து பொருந்ததுன்னா, நாளைக்கு மாணவராகிய நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்வார், நீங்கள் இல்லைனாலும் அவர் நல்லாவே செய்யலாம். அதே மாதிரி ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணுறதை விட பல மடங்கு பெட்டராக பர்ஃபெக்டாக அது பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே ஜிட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஜஸ்ட் இன் டைம் கஸ்டமர்ஸ்க்கு எப்போ பொருள் வேணுமோ அப்போ உருவாக்கணும். எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தோன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். அதே மாதிரி எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் எப்போ கஸ்டமர் கேட்குறாங்களோ அப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த ஃப்ரீலான்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் லே ஆஃப் பண்ணுவாங்க. எங்களுக்கு இப்போ நீங்கள் வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் கிடையாது, ப்ராஜெக்ட் எங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் வாங்க. ஸோ இப்படி உருவாக்குறதுனால என்ன ஆகும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஸோ அதனால தான் வந்து ஐ எம் வார்னிங் யூ அகெயின், நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நடக்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கணும். ஆட்டோமேஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் வந்து கம்பெனி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கணும். கம்பெனியோடைய யோசனை எல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து நம்ம இந்த எக்கனாமியில் சஸ்டெயின் பண்ணி சர்வைவ் பண்ணி ப்ராஃபிட்டை பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. கம்பெனிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மூளை இருக்கும், கம்பெனினே ஒரு மூளை. அந்த கம்பெனியோட மூளை எல்லாம் எப்படி இருக்கும்னா ப்ராஃபிட் பார்க்கணும், அதே மாதிரி நாட்டுக்கு சேவையும் செய்யணும். கம்பெனினா அப்படியே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்னு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு பொருளை உருவாக்கி நாட்டுக்கு தான் கொடுக்குது, அதுவாக எடுத்துக்கல. ஸோ நாட்டுக்கு கொடுக்குற அந்த கம்பெனி ஒரு சர்வீஸும் பண்ணுது, அதே மாதிரி அவங்க சஸ்டெயின் பண்ணணும்னா ப்ராஃபிட் வேணும். இப்போ ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறதே கஷ்டம் கம்பெனிக்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட் பண்ணுறதை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காசை சேர்த்து வச்சு ப்ராஃபிட் பண்ணணுமோ அப்படி தான் கம்பெனி யோசிக்கும். ஸோ கம்பெனி அப்படி யோசிக்குதுன்னா ஒன்று நீங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி மாற மாதிரி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஸோ அப்படி நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் கம்பெனியோடைய மைண்ட் செட்டுக்கு மாறணும்னா தேவையான ஸ்கில்ஸு இந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னா ஜிஎஸ்டி ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், டேலி, இதெல்லாம் வந்து இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வுட் பி பெட்டர் டு சஸ்டெயின் இன் த கம்மிங் இயர்ஸ். நாளைக்கு அதை விட எல்லாம் கம்பைல் பண்ண மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா யூ ஷுட் நோ திஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த பாயிண்ட் இஸ் அபவுட். ஸோ ஜஸ்ட் இன் டைமை வந்து வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் டூ ஸ்டடி அபவுட் இட். அண்ட் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஜஸ்ட் இன் டைமோடைய அந்த எவல்யூஷன் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இப்போ மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.